தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் என்டிஆர்எஃப் வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த 30 பேர் கொண்ட 5 குழுக்கள் தற்பொழுது தயார் நிலையில் இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தற்பொழுது என்டிஆர்எஃப் வீரர்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் மீட்பு பணியில் ஈடுபட ராணிப்பேட்டை மற்றும் மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் 30 பேர் கொண்ட 5 குழுக்கள் அரக்கோணத்திலும், மேலும் ஒரு குழு சென்னை மற்றும் தென் மாவட்டங்களுக்கும், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் ஒரு குழுவும் தயார் நிலையில் இருப்பதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் மீட்பு உபகரணங்கள், ரப்பர் படகுகள், கயிறு, உயிர்காக்கும் கருவிகள் மற்றும் ஆழ்நிலை நீர்மூழ்கி வீரர்கள், மோப்ப நாய்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் உள்ளதாகவும், மேலும் 24 மணி நேரமும் அவசர கட்டுப்பாட்டு மையம் செயல்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாநில மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் அவசர கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளதோடு, மழை வெள்ள பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் விரைந்து செல்ல மீட்பு வாகனங்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படை என்டிஆர்எஃப் 04 படைப்பிரிவின் துணை கமாண்டன்ட் பிரவீன் பிரசாத் தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்து தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் 30 பேர் கொண்ட 5 குழுக்கள் பல்வேறு மாவட்டங்களில் தயார் நிலையில் இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.